பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த டிஜே ப்ராட்காஸ்ட்டுக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கிற உங்களுடைய ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. போன வீடியோவில் வந்து வாலிபரும் சமுதாயமும் அப்படிங்கிற தலைப்புல வாலிபரும் சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து நாங்கள் பேசினோம். நீங்க அந்த வீடியோக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க, அதுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். இன்னைக்கும் வாலிபர்கள் வந்து இந்த சமுதாயத்துல ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையை குறிச்சும் அதுக்கான சொல்யூஷனை குறிச்சும் நாங்க பேச வந்திருக்கிறோம். எங்களோட 2 சகோதரங்களை இணைஞ்சிருக்காங்க. அவங்க தங்களை குறித்து அறிமுகப்படுத்திப்பாங்க. கிறிஸ்து இயேசு நாமத்தினால எல்லாருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் வந்து மணிகண்டன். நான் வந்து கோயம்புத்தூர் செட்டிப்பாளையம் சபையில் விசுவாசியாக இருக்கிறேன். நான் உங்களோட இந்த வீடியோவில் இணைந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். கர்த்தருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்றும் மாறாமல் நம்மளை அனைத்திலும் பாதுகாத்து நடத்துகிறேன் பிதாவோட நாமத்தினாலே வியாபார புஸ்தகங்களை எடுத்துக்கொள்கிறேன். நானும் கோயம்புத்தூர் கிறிஸ்டியன் சபையில் உறுப்பினராக இருக்கிறேன். என் பேர் கௌதம். இந்த காணொலி மூலமாக அவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ல பேச போறோம் அப்படின்னா, வாலிபர் வந்து இன்னைக்கு சமுதாயத்தில் ஃபேஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ட்ரக் அடிக்ஷன். போன வீடியோவில் வந்து அடிக்ஷன் குறித்து நாங்கள் பேசணும், அடிமைத்தனம் பண்றது அப்படிங்கிற குறித்து. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து வாலிபர் சமுதாயத்தில் அதிகமாக ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ட்ரக்ஸ். அந்த ட்ரக்ஸ் அடிக்ஷன் எப்படி ஆகுது, அவங்க எப்படி ட்ரக்ஸ் அடிக்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம பேசி ஆகணும். இப்போ ட்ரக்ஸ் அடிக்ஷன் பார்த்துட்டோம்னா, இப்போ டீனேஜில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து அது ஒரு சகஜமான ஒரு ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் மாதிரி ஆயிடுச்சு. சாக்லேட்டு, பிஸ்கட் மாதிரி ட்ரக்ஸும் வந்து அவங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. அதனால் அவங்க பள்ளிகளுக்கு போகிறப்பையும் சரி, காலேஜ் போகிறப்ப சரி, அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கிறதுனாலையும் அவங்களுடைய நண்பர்கள் அதில் ரொம்ப கலந்துக்கிட்டு எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனாலையும் அதை என்னென்னா ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க. அது தவறுனே தெரியாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு அது தங்களை ஒரு அடிமைத்தனத்தில் கொண்டு போயிடும், நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிடும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தெரியாமலே அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை குறித்து நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. போதை பழக்கம் அப்படின்னா எப்படி சொல்றது, அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத விட நம்ம கூட்டங்களாம் பண்றாங்களே நம்மளும் பண்ணா இல்லை. அப்புறம் முதல் விஷயம் தான் அவங்க தோணுது. இப்போ ஏன் போதை பொருள் எடுத்துக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. சில பேர் ஒவ்வொரு காரணத்தை எடுக்கிறாங்க. நான் அப்படிதான் வேலை செய்யறேன்னு எடுத்துக்கிறாங்க, பெற்றோர்கள் அவங்களை பார்த்து பழகிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பார்க்குற சினிமா, பார்க்குற நிறைய விஷயங்கள், பார்க்குற வீடியோஸ், ஃபோன்ஸில் பார்க்குற நிறைய காணொலிகள், அதில் பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் இப்படி குடிச்சிட்டு இருந்தானா இந்த காரணத்தை குடிக்கணும்னு சொல்லுது. பட் அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு இருக்குது, அவங்க விஷயம் இருக்குது, ஓகே இது நம்ம குடிக்கணும், நம்மளும் இது பண்ணால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ கூட இருக்கவங்க இதை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தாலுமே அந்த வாலிபர் வந்து அதை எடுத்துக்கொள்ள இல்லாமல் வருது. இதனால தான் ட்ரக் அடிக்ஷன் முதல் காரணமே இதாக இருக்குது. ஆமாம், அப்போ நீங்க சொன்ன மாதிரி அப்போ வாலிபர் வந்து ஈஸியாக ட்ரக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு காரணம் வந்து அவங்க பார்க்குற சினிமா, அவங்க பார்க்குற சில விஷயங்கள் இருக்கு. இன்னொன்று நீங்க சொன்ன மாதிரி ஈஸியாக அது கிடைக்குது. எப்படி ஒரு சாக்லேட்டும் ஒரு ஸ்நாக்ஸும் ஒரு கடையில் போய் நம்ம காசு கொடுத்து வாங்கும்போது நம்மளுக்கு கிடைக்குதோ, அதே மாதிரி ட்ரக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா ஈஸியாக கிடைக்குது. ஒருவேளை அது வந்து கடையில் வந்து விற்கக்கூடாது அப்படின்னு சட்டம் இருந்தாலும் மறைமுகமாக விற்கிறதுனால அது ஈஸியாக கிடைக்கிறதுனால வாலிபர்கள் ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்க, அதை வாங்கிடுறாங்க. வேற ஏதாவது காரணங்கள் இருக்குமா வாலிபர்கள் வந்து ட்ரக்ஸுக்கு ஈஸியாக அடிக்ட் ஆகுறதுக்கு? அவங்கள்லாம் அநேக காரணங்கள் இருக்குது. அதாவது இப்போ திரைப்படத்தில் காட்டுறாங்கல்ல, காதல் தோல்வினா குடிச்சா சரியாயிருந்தோம், எக்ஸாம்பிள் தோத்துட்டோமா, ஒரு தோத்துட்டோமா, அதுக்கு நம்ம இதை எடுத்துக்கணுங்கிற அந்த விஷயங்கள் வந்து அது ஒரு காரணம் இருக்குது. அது வந்து சினிமாவில் எதுக்காக காட்டுறாங்க நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. பட் நம்ம ஒரு விஷயத்தில் தோல்வி அடைஞ்சாலோ இல்லை ஒரு விஷயத்தில் வெற்றி அடைஞ்சாலோ எடுத்துக்கணுங்கிறது காமனாக காட்டுறாங்க. ஸோ அதனால அவங்க அதை அடிக்ஷன் ஆகுது எனக்கு அப்படிங்கிற பாயிண்ட் எனக்கு தோணுது. இதை நம்ம கவனிக்கிறோம். நீங்க ஏதாவது சொன்ன மாதிரி ஒரு தோல்வியிலையும் சரி வெற்றிலையும் சரி சுகத்துக்கும் அப்படிங்கிற விஷயத்துல வரப்ப அவங்க போதையை வந்து இன்னும் அதிகமாக பயன்படுத்துறாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்துட்டோம்னா, அது அவங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்துல இருக்கிறப்ப இன்னும் மகிழ்ச்சியையும், துக்கத்துல இருக்கிறப்ப அவங்களுக்கு ஆறுதலையும் தருது அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. அப்போ உண்மையான ஆறுதல் என்ன அப்படிங்கிறத நாம் அவங்களுக்கு தெரியப்படுத்துறப்ப அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். அந்த ட்ரக்ஸ்ல இருந்து மீண்டு வரதுக்கும் அந்த அடிமைத்தனத்துல தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பா. அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப ஏதாவது ஒரு தோல்வியிலையோ இல்லை ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது தற்காலிகமான சந்தோஷத்தை அவங்க தேடுறாங்க. அந்த தற்காலிகமா அந்த கவலை வரும்போது அது வந்து தப்பிக்கணும். அதற்கான ஒரு சொல்யூஷனா அவங்க ட்ரக்கை பார்க்குறாங்க.
இன்னொன்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதோ ஃப்ரெண்ட்ஸை பிரியப்படுத்துறது, மற்ற ஃப்ரெண்ட்ஸை பிரியப்படுத்துறது, ஒரு குரூப்பா இருக்கிற மக்கள்கிட்ட போய் அந்த குரூப்ல போய் நான் ஜாயின் பண்ணிக்கணும், எனக்கு இந்த ஃப்ரெண்ட் என்கிட்ட பேசணும் அப்படிங்கறதுக்காக, அவர் சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் சொன்னார் அப்படிங்கிற ட்ரக் வந்து எடுத்துக்கிறது. இதுவும் ஒரு காரணமா இருக்கும் நினைக்கிறேன். இன்னொன்று அதனுடைய பார்வையில் ஒன்று சொல்லுவோம், நம்ம அதை பார்க்குற விதம் ஒன்று இருக்கும். வேதாந்தத்தில் அது எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஜீவ வச்சுருக்கீங்க தேவன் ஒன்று பண்ணி சாப்பிடணும்னு சொல்லும்போது தினமும் அந்த படத்தை பார்க்க ஒன்றுமே தெரியல. ஆனால் சாத்தான் வந்து இது அப்படி இருக்கு அப்படின்னு வர்ணிச்சு காட்டும்போது அந்த படத்தோட தோற்றம் மாறுபட்டுச்சு. அதே மாதிரி ஒரு பாட்டில் அங்கே இருக்கு, அது கடையில் இருக்கிற ஒன்று இருக்கு, இருக்கும்போது அதை பார்க்குற விதம் ஒன்று இருக்கு. நார்மலாக பார்க்குறதும் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் குடிக்கும்போது இப்படி ஃபீல் பண்ணேன், அப்படி ஃபீல் பண்ண அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது அவங்க அதை பார்க்குற விதம் ஒன்று மாறுது. நார்மலாக ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லாமல் அங்கே இருக்கும், ஒரு குப்பைக்கு சமமாக அங்கே இருக்கும், நம்ம கண்டுக்கூட மாட்டோம். பட் அதில் அவ்வளோ யூசேஜ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கன்சியூம் பண்ணுவோம்ல. அது லுக்ஸ் சூப்பராக இருக்குது, பார்க்க கலரே வந்து வந்து கோல்டன் ப்ளூ இருக்குது, பார்த்தோம்னா குடிக்கணும்னு தோணும். அந்த ஈர்ப்பு தன்மை தான் இன்னும் அடிச்சிருக்கோம் காரணமாக இருக்குது. அதாவது முதல் வாட்டி நம்ம பண்ணி பார்ப்போம், அது எப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், கியூரியாசிட்டி தான் வாலிபர் வந்து ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறது. ஒருவேளை ட்ரக்ஸ் பண்றதுனால மற்றவங்க வந்து என்ன பெரியவங்கள பார்ப்பாங்க, ஒரு ஹீரோவா பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து ஒரு காரணமா இருக்கு. சகோதரர் சொன்ன மாதிரி சகோதரர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இந்த விஷயத்தை பார்க்குறப்ப அது ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். மதுபானத்தை பார்க்குறப்ப, ட்ரக்ஸை பார்க்குறப்ப அது ரொம்ப இனிமையாக இருக்குன்னு சொன்னார். அதே ஒரு 4000 வருடங்களுக்கு முன்பாக சாலமோன் ராஜா வாழ்ந்த காலகட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காலகட்டத்தில் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சாலமோன் ராஜா அருமையாக சொல்லியிருப்பாரு. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 30லேருந்து பார்த்துட்டோம்னா, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தேவபரிபவர்கள் கலப்புள்ள சாராயத்தை நாடே இருக்கிறோம் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறக்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். அப்ப கடைசியில 35ல பாக்குறப்ப, என்னை அடித்தார்கள் எனக்கு நோக்கவில்லை, என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணை இல்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் நிற்பாய். அதாவது இந்த போதையை குறித்தான விழிப்புணர்வை அன்னைக்கே வந்து சாலமோன் சொல்லியிருக்காரு. அது பார்க்கறப்ப ரொம்ப பளபளப்பா இருக்கும், அது நம்ம அதை டேஸ்ட் பண்ணியே பார்க்கணும், அதை சுவைச்சு பார்க்கணும், அதை ருசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளேயே தூண்டுது. அது முடிவுல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அருமையான முறையில் சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா, அது முடிவிலே பாம்பை போல கடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும், மதுபானம் எந்த அளவுக்கு இந்த ட்ரக்ஸுங்கிற விஷயம் நம்மளோட உடல் நலத்திற்கும் கேடு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. அப்போ அந்த ஒரு வாலிபர் வந்து ட்ரக்கு அடிமையாகிறது என்ன காரணம்னாலும் இருக்கலாம். ஆனா வந்து அந்த ட்ரக் அடிக்ஷன் வந்து போதைக்கு அடிமையாகிறது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது, மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது. இங்க அதான் சொல்றாரு, முடிவில் அது பாம்பை போல என்ன பண்ணுது, கடிக்கும், அது விரியனை போல என்ன பண்ணுது, தீண்டுங்கிறார். அப்போ ஒரு வாலிபர் வந்து ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு காரணத்துக்காக அடிக்ஷனுக்குள்ள ஆகிற அவருக்கு அந்த இம்பாக்ட், அதாவது அந்த பாதிப்பு அது பயங்கரமா இருக்கும் இல்லையா? என்னென்ன பாதிப்புல பொதுவாகவே வாலிபர் வந்து இந்த ட்ரக்ஸ் அடிக்ஷன்னால ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு?